ஹாய் சிலகுட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்த்தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலியான பெயிண்ட் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே அக்ரிகல் தான், அந்த பெயிண்ட்டு தான். அதை வச்சு தான் ஒரு ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் என்கிட்ட காலியான பாட்டில் இருந்தது, அதை வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே ஃபுல்லாக அந்த பெயிண்ட் இருக்கும் இல்லையா, காலியான உடனே நார்மலாக நம்ம வாஷ் பண்ணோன்னா போகாது. அதனால இந்த மாதிரி தண்ணியில் நான் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுட்டேன். பாட்டில் எல்லாம் மூடி தனியாக, டப்பா தனியாக கழட்டி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக நம்ம வந்துட்டு ஏற்கனவே பாதி இது எல்லாம் ஊறி தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்துட்டு தேய்ச்சி விடும்போது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நமக்கு அந்த பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அந்த பேப்பரு அது எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு போயிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக பளபளன்னு நமக்கு சூப்பராக வந்துட்டு கண்ணாடி மாதிரி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு பாட்டில் மட்டும் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டப்பா ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பேக் சைடு எல்லா பக்கமும் கொடுத்துக்கோங்க. உள் பக்கத்தை தவிர மற்ற எல்லா பக்கமும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாக இது மாதிரி எல்லா பக்கம் கொடுத்ததுக்கப்புறம் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு லைட்டாக காஞ்சிடுச்சு, நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபேவரட் கலர், பிடிச்ச கலர், இல்லை என்ன கலர் கொடுக்கணுன்னு இருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பர்பிள் கலர் அதுக்கு மேலேயே கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சும்மா நான் காயங்களேட்டும் கொடுக்குறதுனால ஒயிட்டும் அதுவும் 2 கலரும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே லைட் கத்திரி ப்ளூ கலர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா நல்லாவே டார்க்காக அப்படியே பிடிச்சிக்கும். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே இதே மாதிரி கொடுத்துட்டு இதையும் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இதில் ஒரு ரொம்ப ப்ளைனாக இருக்கு இல்லையா, அதனால் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரி ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ரொம்பலாம் இதுக்கு ஒர்க் கிடையாது. சும்மா ப்ரஷ்ஷை நல்லா உள்ளே மூழ்கி எடுத்துகிட்டு சும்மா அப்படி அப்படியே ப்ரஷ் அதுக்கு மேலே அப்படியே அச்சு வச்ச மாதிரி எடுத்தோன்னா அழகாக இந்த மாதிரி ஃப்ளவர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டராக அந்த மாதிரி நான் பெயிண்ட் வந்துட்டு லைட்டாக ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன் எல்லோ கலரில். இதே மாதிரி என்கிட்ட நான் மொத்தம் 5 பாட்டிலில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே நான் வந்துட்டு ப்ளூ க்ரீனுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். 5 கலரில் 2 வந்துட்டு ஜோடியாக இருக்க மாதிரி, 1 மட்டும் சிங்கிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்தா இருக்கு இல்லையா, அதோட ஷெல் வந்துட்டு 2 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன கம்பி, அதுக்கப்புறம் பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்துட்டு இதில் ஒரு முட்டு இருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அதுக்காக நல்லா க்ளூ கன்னை ஹீட் ஆக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷெல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே சுற்றிலையும் கீழே வந்து அப்புறம் உள் பக்கமாக இருக்க மாதிரி கம்பி வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிற மாதிரி இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுட்டு மேலே வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷெல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒட்டி இருக்க மாதிரி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு பூவோட முட்டு மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக கிடச்சிடும். கீழே அந்த கம்பியை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்துட்டு க்ரீன் கலர் பேப்பரில் குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எம் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது புல்லெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சுருட்டி லைட்டாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. பார்க்க க்யூட்டாக இருக்கும். இன்னும் இதுக்கு கலர் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே பார்க்கறதுக்கு ஒரிஜினலாக ஃப்ளவர் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் ஃப்ளவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளவர் கலரில் நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு நல்லா டார்க்காக இருக்கணுங்கிறதுக்காக ரெட் கலர் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போது அதே மாதிரி ஏற்கனவே நான் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. இது மாதிரி நான் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 15 ஃப்ளவர் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் நம்ம பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி சணல் கயிறு இருக்குது இல்லையா, அந்த கயிறு தான் நான் ஃபுல்லாக வந்துட்டு சுற்றிக்கிறேன். அந்த மாதிரி நல்லா பெருசாக தடிமன உருளையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்து சுற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்கிட்ட ரொம்ப மெலிஸாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்றனால நான் நிறைய சுற்றிருக்கேன். இப்போது இது மாதிரி தான் அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது இந்த பாட்டிலில் நான் எப்படி சுற்றிருக்கணும் இதே மாதிரியே மிச்சம் இருக்க 5 பாட்டில்லே சுற்றிக்கோங்க.
எங்கடா ஒன்று காணோன்னு பார்க்காதீங்க, அது கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே பெயிண்ட் பண்ணி வச்சது. இது மட்டும் நான் உங்களுக்கு இப்போ பெயிண்ட் பண்ணி காமிச்சனால கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, சுற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு குச்சி தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். குச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சணல் கயிறு தான். இந்த மாதிரி தடிமனாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தடிமனாக இருந்தால் பாட்டிலில் சுற்றும்போது சின்ன பீஸாக இருந்தாலே போதும். இப்போது மேலே இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிக்கோங்க. கீழே வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு சணல் கயிறை விட்டு இந்த மாதிரி கீழே வரைக்கும் எடுத்துக்கிறேன். கீழே வந்துட்டு 2ம் ஒரே சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுட்டு 2 பக்கம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த மாதிரி அசிங்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு முடிச்சு போட முடியல, அதனால நான் அப்படி விட்டுடுறேன். விட்டுட்டு அசிங்கமாக நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றனால க்ளூ கன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். அந்த 2 சைடும் நீட்டிகிட்டு இருக்கிறத ஒட்டி விடும்போது நமக்கு நீட்டாக வந்துட்டு கிடச்சிடும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், உருளையாக பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு 4 கயிறு கட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் கட்டிட்டேன். இது எந்த மாதிரி கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கட்டணும் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் லென்த்து மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்துட்டு லென்த்தாக இருக்கணும். செகண்ட் இருக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட லென்த்து கொஞ்சம் கம்மியாக, 2 இது ஒரே அளவாக இருக்க மாதிரி. பாருங்கள், நான் காமிச்சிட்ருக்கேன். அதனால தான் லாஸ்ட்டாக இருக்கிறது இன்னும் சின்னதாக அந்த 2ம். இப்போ கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்யூட்டான பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இப்போ நான் வச்சு காமிச்ச மாதிரி ஒட்ட போகிறோம். அதுக்காக 2 சைடில் நான் க்ளூ வந்துட்டு வச்சுக்கிறேன். க்ளூ வச்சுட்டு இதை எடுத்து இந்த மாதிரி சைடில் அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஓகே, இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒட்டிக்கிறேன். ஓகே, 2 சைடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டுங்க, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஈஸியாக கட்ட முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிக்கோங்க. இது மாதிரி ஒட்டணும்னு தான் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்து கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே மற்ற இருக்க எல்லா பாட்டில்ஸையும் ஒட்ட போகிறேன். சென்டரில் மட்டும் இந்த சிங்கிள் பாட்டில், நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே 2 ஜோடியாக இருக்கிற மாதிரி 2 சைடில் 2 கலர், அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ப்ளூ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 2 சைட்லேயும் நான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹூக் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மாட்டி விடுறதுக்காக தான். இந்த மாதிரி 2 இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா குச்சியில் வந்துட்டு நம்ம டேப் போட்டு போட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு இது ஒரு சின்ன ஐடியா தான். இந்த மாதிரி 2 வேஸ்ட்டான ஹூக் என்கிட்ட இருந்தது. அதுக்கு பேக் சைடில் வந்துட்டு நான் ஒட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டேப்பு. டபுள் சைட் டேப்னால் டக்குன்னு பிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி டேப் வந்துட்டு நான் இது வந்துட்டு நேனோ டேப்பு, இதை வந்துட்டு 2லேயே ஒட்டிக்கிறேன். ஓகே, இதை வந்துட்டு நம்ம எப்படி மாட்ட போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 3 நான் பாட்டிலில் வச்சுக்கிறேன். ஒரு பாட்டிலில் 3 ஃப்ளவர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் கரெக்டாக 15ன்னு சொன்னேன். இப்போ எல்லாத்துலேயும் வச்சுட்டேன். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு, இந்த ஹூக்கும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு எப்படி நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், வாலில் வந்துட்டு அப்படியே ஃபிட் பண்ணிட்டேன். 2 சைட்லேயும் அந்த ஹூக்கை மாட்டிட்டு அதுக்கு மேலே அப்படியே குச்சி வச்சுட்டா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம், ஆனாலும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த இடம் காலியாக இருந்தது, அதுக்காக தான் நான் செஞ்சு மாட்டிட்டேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Bye bye.